இப்பொழுதும் என்னுடைய ஒரு சாட்சியை கூறுகிறேன். சாட்சியம் நாம் அன்றாடம் சொல்ல வேண்டும். அது சர்ச்சிலையும் சொல்லலாம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பகுதியில் ஊழியம் செய்கிறீங்கன்னா அங்கேயும் சொல்லலாம். எனக்கு ஆண்டவர் மட்டுமே உதவி செய்தார். உலக பாடல்களே நான் பாடினேன். அதில் ஒன்றுமே இல்லை, என்னால் தான் நான் பாடினேன். ஆகவே இந்த நாட்களில் நான் பைபிள் வசனத்தை வாசித்து வருகிறேன். கொள்ளை நோய் போய்விட்டது. மறுபடியும் நம்ம இந்த உலக கண்ட்ரிஸ் வரப்பிட்டாங்க எல்லாருக்கும் பயங்கர ரொம்ப போட்டியும் பொறாமையுமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்தாலே போட்டியும் பொறாமை தான். ஆகவே ஒவ்வொரு ஸ்டேட்டும் மற்றுள்ள ஸ்டேட்டும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ஒற்றுமை வரும். என் தோல்விகள் என் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் எல்லாமே தோல்விகள் தான். எனக்கு என் படிப்பு எடுத்தேன், அது படிக்க முடியவில்லை. என் வேலைக்கு போனேன், அது நான் வாய்க்கவில்லை. என் வாழ்க்கையில் ஒன்றுமே சரியாக போகவில்லை. ஆகவே நான் வீட்டில் ரொம்ப கவலையோடு இருந்து வருகிறேன். நான் வீட்டிலே ஊழியம் செய்கிறேன். வீட்டிலிருந்தே ஊழியம் செய்கிறேன். யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுப்பேன். இந்த நாட்கள் நான் சில்ட்ரன் டீச்சராக நினச்சேன், நர்ஸாக நினச்சேன், டாக்டர்னாக நினைக்கல, டீச்சராக நினச்சேன், நர்ஸாக நினச்சேன். ஒன்றும் வாய்க்கவில்லை. சர்டிஃபிகேட்லாம் வைத்திருக்கிறேன், ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. ஆண்டவருடைய பணியை ஊழியமே மறந்து ஆண்டவருடைய பணியை செய்ய நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கண்ணீரும் போராட்டமும் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுடைய கெட்டதாக சூழ்ச்சியோடு கள்ளத்தனத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்டிகோஸ்ட் சொல்லுவாங்க, நாங்கள் பெரிய வெண்டிகோஸ்ட்டு, நாங்கள் தான் எல்லாம் சொல்லுவாங்க. அது சரி கிடையாது. என் வாழ்க்கையில் அவர்கள் அனுகூலமாக வர்றதில்லை. என் வாழ்க்கையில் அனுகூலமாக வெண்டிகோஸ்காரங்க வந்தாங்கன்னா சொல்லலாம் அவர்கள் கரெக்டுன்னு சொல்லுறதுன்னா அனுகூலமாகவே இல்லை. ஆகவே அவர்கள் பொய்யர்கள், கள்ளர்கள். இந்த நாட்களில் நான் வசனத்தை வாசித்து வருகிறேன். ஒவ்வொரு வசனமும் என்னை பேசுகிறது. எப்படின்னா அந்தண்டுள்ள அப்பா வாசிப்பேன். நான் சாம் ஜெபத்ரே அவங்களுடைய புத்தகம், அந்த புத்தகம் ஒவ்வொரு மாதம் வரும், அதை நான் படிப்பதுண்டு. அவ்வாறாக நான் அறிந்து கொண்டேன். என்ன சிறு பிள்ளை இருக்கிறார்கள், அவர்களும் உலக பிரகாரமாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பிபிஎஸ்ஸும் போகவில்லை, ஒன்றும் போகவில்லை. ஆகவே அவர்களுக்கு அதனால் ஒரு கஷ்டம். பிபிஎஸ் போக வேண்டும். பிபிஎஸ் நான் படித்தேன். 3 வருஷம் படித்தேன். 3 வருஷம் வாலண்டியராக ஒர்க் பண்ணேன். ஒரு வாட்டி டீச்சராக இருந்தேன் டெல்லி சிஎன்ஐ சர்ச்சில், சிஎஸ்ஐ சர்ச் டெல்லி சிஎன்ஐ கான்கிரிகேஷனில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கேயே நான் பாட்டெல்லாம் பாடினேன், நன்றாக இருந்தேன். துணிகரமான சங்கீதம் 19:13-14. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நான் நம்ம செய்கிற ஊழியமாக துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காரும். துணிகரமான பாவங்களை காணும் பொழுது யோசேப் எப்படி ஓடினார், அதே போல் ஓட வேண்டும். சிம்சோன் வலையில் வீசிட்டார். சிம்சோன் அந்த ஸ்திரீகளுடைய வலையில் வீசி வாழ்ந்து வந்துட்டார். ஒடுவில் அவரோட பலன் போய்விட்டது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? அமைதலாகவே இருக்க வேண்டும். நாம் ஓட வேண்டும். சத்துருக்களை காணும்பொழுது ஓடிவிட வேண்டும். நான் சிரிப்பேன், சிலரை ஸ்மைல் பண்ணுவேன், ஆனால் அவர்கள் திருப்பி ஸ்மைல் பண்ண மாட்டார்கள். நான் என்ன செய்தேனோ தெரியல. இப்படிப்பட்ட மனிதர்கள் பக்கத்து வீட்டில் எல்லாம் இருக்கிற லேடிஸ், அவர்களை எல்லாம் சேச்சி என்று கூப்பிட வேண்டுமாம். நான் ஒன்றும் கூப்பிடவில்லை. நான் சிரித்தேன், நான் ஸ்மைல் பண்ணேன். அவங்க ஸ்மைலும் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாமல் போயிட்டாங்க. துணிகரமான பாவங்களுக்கு காரும், என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமக்கு பிரியதாக இருப்பதாக. சிறு பிள்ளைகள் ஒரு ரெஸ்பெக்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, படிப்பதே வேஸ்ட்டு.
அப்படிப்பட்ட வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அவங்க. சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை செய்து வந்தேன் டெல்லியில். இப்பொழுது படித்தேன். சர்டிஃபிகேட் எங்களை இல்லை, என்னால் தான் நான் செய்யாமல் இருக்கிறேன். இவ்வாறாக வாழ்ந்து வருகிறேன். பல வேளைகளிலும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. அவங்க பேசவும் மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. சும்மா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ரூமர்ஸ் என்னை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நான் என்னவோ சொல்லிட்டு, ஆனால் நான் ஒன்றும் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு என்னை நினைக்கிறவர்கள் என்னுடைய முடியிலும் பெரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் முன்பாக வாழ என் தேவனை நான் ஜெபம் பண்ணுறேன். அவர் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். அவர் என் வழியை வாசல்களை திறப்பாராக. கடந்து வந்த பாதைகள் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்ன கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் யாருமே அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஏதாவது வந்தாங்கன்னா காரியத்துக்காக தான் வருவாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமென்.